பார்வதி அம்மா நீதிமன்றம் கணக்கு சரியில்லை அப்படின்ட்டார். பூமியில் உட்காந்து ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய் நாங்கள் 2 பேரும் கணக்கு கொடுக்கோம், எல்லாம் அந்த பாவத்தை வாங்கி நீயே கொண்டு போ. கணக்கு இன்னைக்கு போட்டார். வழக்கறிஞர் அவனுடைய குடும்பத்துக்கும் அந்த பாவத்தை கொண்டு போய் சேர்ப்பான் வீட்டில். இன்னையிலேருந்து அந்த பவரை விடுதார். விட்டு பாவத்தை கொண்டு போடா, வழக்கறிஞர் கொண்டு போ. அடுத்தாப்புல ஜட்ஜி நீதிபதி ஜட்ஜி கோட்டார் நீயும் கொண்டு போ. சரியா? நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுற நீதிபதியை பூரா 50% சுத்தம்ட்டார், 50% சைவரில் போகுது அப்படின்ட்டார். எல்லாமே பாவத்தை செய்ய உட்கார்ந்துருக்க நீ காத்து கொண்டே இருக்க. நீதிமன்ற கோர்ட்டு வர 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 அந்த பாவத்தை நீ ஏற்று கொண்டு போ. 50% அதுக்கு மன்னிப்பு கொடுப்பார். கடவுள் தான் மன்னிப்பு கொடுப்பார். அவர் தான் மன்னிப்பு கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அந்த 50% ஜட்ஜி நீதிபதிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த மன்னிப்பு கொடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. ஓம் சக்தி கோயில் இன்னையோட முடிஞ்சு வச்சு. எலுமிச்சம்பழம் கனி எரிதார். ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு, கணக்கு விட்டாச்சு. எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சு கணக்கு முடிக்கணும். எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிகிட்டே இருப்பார், டெய்லி எரிவார். ஓம் சக்தி கோயிலை எரிஞ்சு அடியார். அவன் குடும்பம் அப்படியே துடிக்காக எரிய விடுவார். ரோட்லேயே உருளுவான் அவன் குடும்பத்தார். அந்த கிழவி அந்த கிழட்டு கட்டு கிடக்கா. ஒருத்தன் செத்து போனான், அவன் ஒரு காமுட்டாப்பே செத்து போனான். இப்போ அவன் பொண்டாட்டி கிடக்கா. இப்போ பிள்ளைய உதற விடுவார், அவன் பொண்டாட்டியை கையை காலை உதற விடுவார். முக்கால் சத்தியம். அநியாயப்பட்டு செய்யாத பைசா போய்கிட்டே இரு. பூரா இடத்த பூரா கெட்டடமாக கட்டி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். விவசாயத்தை கொடுத்துருக்காரு, மானிட பிறவிக்கு அனைத்து அழிச்சிட்டான். அதான் சொல்கிறாரு, எல்லா மக்களுக்குமே விவசாயம் உண்டு. அதை பூரா தகுத்து அழித்து 2ஆம் நம்பரை விட்டு பாழாக்கிட்டான். இந்த தண்டனை அவனே வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்.